ஜெய் ஸ்ரீராம். அக்னிபாதை. ஹரிவன்ஷ் ராய் பச்சன், அமிதாப் பச்சனோட தாப்பனார், இந்த டைட்டிலில் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. அக்னிபாதைனா ஒரு கடினமான பாதையை சூஸ் பண்ணி போகிறது. ராஜ்நாத் சிங் அவர்கள் ரக்ஷ மந்திரி. அவங்க நம்மளோட 3 சீஃப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஜென்ரல் முகுந்த் நரவனே இந்தியன் ஆர்மி, அட்மைரல் கரம்பீர் சிங் அவங்க இந்தியன் நேவி, அண்ட் ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் அவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இவங்க 3 பேரும் ரக்ஷ மந்திரியோட உட்காந்துருக்கும் போது அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த நாட்டுக்கு. அதாவது 17 வயசுலேருந்து 21 வயசுன்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ 23 அதை ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ 23 வயசு வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க ஆர்மிக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாத்துக்கும். வருஷம் 45,000லேருந்து 50,000 பேர் இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணப்பட்டவங்கள அக்னிவீர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நெருப்பு, அந்த பாதை நெருப்பு பாதை, அவங்களும் நெருப்பு வீரர்கள். இதுக்கு முதல் 6 மாதம் சிவியராக ட்ரைனிங் கொடுப்பாங்க. 3 வருஷம் அவங்க எதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த அமைப்புக்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான் போட போகிறாங்க. இதில் ரெக்கக்னைஸ்டு போர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதுனால நம்மளோட ஆர்மி ரொம்ப யங்கராக, ஃபிட்டராக, டெக் சேவியாக இருக்க போகிறது. இப்போது அகில இந்திய அளவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இதில் ஆண் பெண் பேதம் இல்லை. நிறைய பேர் பெண் குழந்தை வச்சுருக்கோம் அதனால் நம்ம அனுப்ப முடியாது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஆண் பெண் பேதம் இல்லை. இதில் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எந்த ரிசர்வேஷன்ஸும் யாருக்கும் கிடையாது. ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், அதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கான ஃபீஸை பே பண்ணுங்கள், அப்புறம் ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கையில் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதார் எடுத்து வச்சுக்கோங்க, பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஓட்டர் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன்டு சிக்னேச்சர் வேணும், கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் அதை ஸ்கேன் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஸ்கேன்டு ஃபோட்டோ வேணும். இப்போது நீங்கள் செலக்ட் ஆகணும். இது ஏதோ சும்மா போகிறவங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. அந்த ப்ராசஸ் இருக்குது, அதில் அண்டர்கோ பண்ணி அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் அவங்க அவங்க எப்படி வைக்க போகிறாங்கன்னு நமக்கு இன்னும் சொல்லலை. அதில் நீங்கள் செலக்ட் ஆனால் இதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு 30,000 rupees சம்பளம், ஆனால் உங்கள் கையில் 21,000 rupees கிடைக்கும். செகண்ட் இயர் உங்கள் கையில் 23,100 கிடைக்கும். தேர்ட் இயரில் 25,580 கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் இயரில் பர் மந்த் 28,000 கிடைக்கும். இப்போது ஆரம்பத்தில் நான் சொன்னேன் 30,000 ரூபாய் சம்பளம், ஆனால் கையில் உங்களுக்கு முதல் வருஷத்தில் 21,000 தான் கிடைக்கும். அந்த 9,000 பாக்கி எங்கே போகும்னாக்கா இதுக்குன்னு ஒரு கார்பஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த மாதிரி பணியில் சேர்றவங்க 9,000 rupees கொடுக்கும்போது அரசாங்கமும் இன்னொரு 9,000 போடுது. இதுக்கான வட்டியும் கிடைக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, எல்லா அலவன்ஸும் கிடைக்குது, அவ்வளவும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் முடியும் போது இந்த ரூபாயை இந்த கார்பஸ் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு எடுத்து சேவா நிதி அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. அது கிட்டத்தட்ட 11+ lakhs உங்களுக்கு கையில் கிடைக்கும். இப்போது ஒரு செலவும் இல்லாமல் காப்பீடும் கூட உங்களுக்கு கிடைக்கிது. அப்போது இந்த அக்னிவீருக்கு உண்டான இன்டர்வியூவெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் காலேஜஸ், ITI, நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் உள்ள எல்லா இடத்துலையுமே இதை நடத்தலாம். அவங்க அப்படி தான் நடத்த போகிறாங்க. செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு என்ட்ரி இருக்கும். 25% அவங்க ரீட்டைன் பண்ணிவிட்டு 75% அவங்க நல்ல செயல்படுற 25%க்கு ஆர்மியில் திருப்பி ரீட்டைன் பண்ணிடுவாங்க, வேலை கொடுத்துருவாங்க. மற்றவங்களுக்கு இந்த சேவா நிதி ப்ளஸ் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜாப் அல்லது பேங்க்குக்கான லோன்
அது வந்து இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் 10% ரிசர்வேஷன் இருக்குது. இப்போது ஆனந்த் மஹிந்திரா அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நானும் ஜாப் தருவேன்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் ரொம்ப வரவேற்றிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறையா சாதனை பண்ணி அந்த மாதிரி அவங்க நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறதா இல்லை இந்த தெருவில் இறங்கி எப்போ பார்த்தாலும் கர்ச்சல் பண்ணிவிட்டு பஸ்ஸை கொளுத்துறது, ட்ரெயினை நிறுத்துறது, இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறவங்கள நம்ம நம்புறதான்ங்கிறது உங்கள் கையில் விட்டுறேன். நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் ஆனந்த் மஹிந்திரா அண்ட் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவங்க ரக்ஷ மந்திரி எல்லாத்துக்கும் மேலே பாரத பிரதமரை நம்பலாம். யாரோ ஒருத்தர் லூசு மாதிரி உங்களை நம்ப முடியுமா, உங்களை நம்ப முடியும்னா யாரை நம்புவாங்க? இந்த கோவிட் காலத்தில் எல்லாம் மன்னாதி மன்னரெல்லாம் மண்டி போட்டு கவுரான்னு சொல்கிற மாதிரி சைனா இருக்க இடம் தெரியலை, பாகிஸ்தான் அழிஞ்சே போன மாதிரி ஆயிடுச்சு, ஸ்ரீலங்காவை காணவே காணும், பிச்சை எடுக்குது. அதுக்கு நடுவில் இந்தியா வந்து இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து ஒரு விஸ்வகுருவாக தலையெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனாலும் எதை தொட்டாலும் மோதிக்கு வந்து துலங்குது. அந்த மனுஷனை போய் நீங்கள் உங்களை நம்பலாமான்னா லூஸு தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி யார் பிரச்சனை பண்ணுறாங்க நார்த் இந்தியாலேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. பட்னாவில் தான் எஸ்பெஷலி. அங்கேருந்து தான் நிறைய வாட்ஸ்அப் கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி 138 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. 714 பேர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகிட்டாங்க. முன்னாடியே ராஜஸ்தானில் கோட்டாவில் 144 போடுற அளவுக்கு ப்ராப்ளம். இதில் 200 ட்ரெயின்ஸை நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது வந்தது. 24 ஹவர்ஸ் பாரத் பந்துக்கு கால் பண்ணாங்க. பீகார், பஞ்சாப், இந்த பக்கம் வந்து ஹைதராபாத் மாதிரி உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். அது இந்த மாதிரி வந்து ஒரு டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட 30% சம்பளம், அதாவது 9,000 rupees, அது கார்பஸ் ஃபண்டுக்கு போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அரசும் இதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணி 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன், சேவா நிதி எல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்கில்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு ஒழுங்கில் நம்ம வரத்துக்கு பிரயோஜனப்படும். ஆண் பெண் பேதம் இல்லை. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோட இதில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம குழந்தைக்கு வந்து அதெல்லாம் இருக்கா, என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் அதை தயார் பண்ணுற வேலையை பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ராதே ராதே.